உங்க ஹிப் பெயினுக்கு டாக்டர் ஹிப்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாலும் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கா, அப்போ ப்ராப்ளம் ஹிப்ல இல்ல L3 நர்வ் ரூட்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நெக்ல, ஹிப்ல, லோ பேக்ல இதுல எங்க பெயின் வந்தாலும் எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. L3 நர்வ் ரூட் தான் உங்க ஹிப் ஃப்ளெக்ஸரை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால கம்ப்ரஷன் இங்க இருந்தா பெயின் ஃப்ரண்ட் ஹிப்ல கிராயின்லயே வரும். இது எக்ஸாக்ட்டா ஹிப்போ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி மிமிக் பண்ணும். லிம்ப் வரும், கிராயின் பெயின் வரும், ஸ்டேர் கேஸ் ஏறும்போது கஷ்டமா இருக்கும். யூசுவலா ஹிப் பெயின் சொன்ன உடனே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. கொஞ்சம் மைல்டு ஆர்த்ரைட்டிஸ் தெரிஞ்சா இன்ஜெக்ஷன் இல்லனா சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க மிஸ் ஆகிற முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுதான் ஸ்லம் டெஸ்ட். உட்கார்ந்து நெக் ஃபார்வர்டா பெண்ட் பண்ணும்போது ஹிப் பெயின் இன்க்ரீஸ் ஆனா அது ஜாயிண்ட் ப்ராப்ளம் இல்ல நர்வ் ப்ராப்ளம். நாங்க பார்த்த பல பேஷண்ட்ஸ் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா எம்ஆர்ஐல L3 L4 டிஸ்க் ஏரியேஷன் தெரியுது. ஸ்பைன் கரெக்ட் பண்ணினா ஹிப் பெயின் டிஸப்பியர் ஆகிடும். சர்ஜரி தேவையே இல்ல. D9 தெரபில எக்ஸாக்ட்டா L3 நர்வ் ரூட் டீகம்ப்ரஷனை டார்கெட் பண்ணி டீகம்ப்ரஷன் பண்றோம். பெயினோட ரூட் காஸை ரிமூவ் பண்றோம். ஹிப்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பைனை செக் பண்றது ரொம்பவே முக்கியம். ஹிப் வெர்சஸ் ஸ்பைன் கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட் டெஸ்ட், டிஃபரன்சியேஷன் மெத்தட் வீட்ல எப்படி செக் பண்றதுன்னு எல்லாத்தையும் டீடைலா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.